Hi guys and welcome to Chai Cricket and Chaos. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கூட வந்து ஒரு கெஸ்டர் வந்திருக்காங்க. ஹாய் ரோஹித். ஹாய் 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 ஒன்னு ஹாய். எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நானும் சூப்பரா இருக்கேன். அண்ட் அப்படியே வந்து இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் வேற முடிஞ்சு பாத்தீங்களா? டெஸ்ட் மேட்ச் பார்த்தேன். ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்தியா வந்து ஒரு ஒரு கிரஷிங் டிஃபீட் அப்படிதான் சொல்றேன். திஸ் வாஸ் ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். பெருசா வந்து சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. ஐ மீன் இந்தியால பேட்டர் சூப்பரா பண்ணாங்க. மானவ் சுத்தார் ஆன் டெபு 5 விக்கெட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் எஃபர்ட். ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். With both bat and ball, India have done brilliantly. And yes, இது வந்து obviously it is not part of WTC. But இருந்தாலும் கோயிங் ஆன் டு ஒரு ஸ்ரீலங்காவோ ஒரு நியூசிலாந்து சீரீஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும், ஃபார் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும் ஃபார் டீம் இந்தியா கண்டிப்பாவே. அப்படியே வந்து இந்த மாதிரி இப்போ வந்து மேட்சை பத்தி கொஞ்சம் பேசலாமா? இது மாதிரி இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு சோஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு போனாங்க. அண்ட் அப்புறம் சிராஜுக்கு போனாங்க. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி 2 பேருமே கமிங் பேக் இப்பதான் வந்து முடிஞ்சிருக்கு வேற ஐபிஎல் வேற. ஸோ அவங்க 2 months லாங் ஐபிஎல் பிளே பண்ணிட்டு வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் ஐபிஎல் வந்து அவங்க வந்து குப்பு குப்புன்னு ஏத்துறாங்க, 140 ஏத்துறாங்க பந்த. ஸோ வந்து நீங்க அதை பத்தி வாட் யூ திங்க்? இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் டே வேற வருது, அதுலயும் பிரசித் கிருஷ்ணா வேற சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பும்ராவுக்கு சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணாவுக்கு இந்த மாதிரி அவரை ஏன் அவ்வளவு யூஸ் பண்றாங்க? இந்த மாதிரி வேற ஃபாஸ்ட் பவுலர் இல்லையா இந்தியால? அவர் மாதிரிதான் வச்சிருக்காங்க குர்னூர் பிராரு. அவரும் அதே மாதிரிதான் பாலர் இருப்பாரு, பால் வந்து பவுன்ஸ் பண்ணுவாரு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அவங்க வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா? வாட் யூ திங்க்? பண்ணலாம். ஐ மீன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நான் ரியலி ஃபீல் தட் இப்போ இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமே, இப்போ வந்து உங்களுக்கு குர்னூர் பிராரு, மானவ் சுத்தார் வேற டெபு. ஸோ அப்படிங்கிறப்போ மேபி போலிங் அட்டாக்ல வந்து 2 டெபுட்டன்ஸோட போக வேண்டாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். மேபி ஏதோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாதப்போ. பட் ஐ தாட் முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஒர்க்லோட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓவர்ஸ் போடல, எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபார் இந்தியா ஆன் பேட் நோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிராஜ் பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்தாதான் உண்டு அப்படின்னு இல்லாம ஸ்பின்னர்ஸ் இந்த வாட்டி கில் சூப்பரா யூஸ் பண்ணாரு சுப்மன் கில் அஸ் கேப்டன். ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன் சுப்மன் கில்லுடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இங்கிலாந்துல எல்லாம் வந்து இங்கிலாந்துல நமக்கு ஹெல்ப் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அங்கங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸா இருக்கட்டும், நான் சொல்றது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், அங்கெல்லாம் வந்து he was very reluctant, hesitant to use spin. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுத்தாரு. குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கு. ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் he had a very very decent IPL அப்படின்னு தான் சொல்லணும். நாட் a great IPL to his standards. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானவ் சுத்தார் சூப்பரா போட்டாரு. ஒரு மாதிரி ட்ரைங் டு டாஸ் த பால் அப்போ ஒரு மாதிரி நல்லா போட்டாரு. ஸோ வந்து ஹி வில் பி அ குட் மூவிங் அஹெட். வந்து இப்போ நீங்க ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் அந்த லிஸ்ட்ல மானவ் சுத்தார் கேன் ஆல்சோ பேட் லிட்டில் அப்படிங்கிறப்போ அவருமே ஹி வில் பி இன் த ரேஸ் டு ஃபார் தட் ஸ்பாட். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளுக்கு அப்புறம் மேபி ஜடேஜா இஸ் கெட்டிங் க்ளோசர் டு தி எண்ட் ஆஃப் ஹிஸ் டெஸ்ட் கரியர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி அக்சர் பட்டேல் அவருடைய ஸ்பாட்ல இருக்காரு. ஸோ அக்சர் பட்டேலுக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஒரு 2 years டவுன் த லைன், 1 year டவுன் த லைன் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் மானவ் சுத்தார் வில் பி தேர். அண்ட் அப்படியே வந்து நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி கில் வந்து
ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பரா யூஸ் பண்ணாருன்னு. ஆனா இந்த மாதிரி அவங்க வந்து டீம் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ணான்னு வராங்க. ஆனா வரப்போ அவங்க வந்து ஒரே ஸ்பின்னரோட வராங்க, பிளேயிங் இன் இந்தியா வேற, அண்ட் பால் வேற வந்து இப்படி டேர்ன் ஆகுது. அது சாய் சுதர்ஷன் பிளே பண்றாரு, எங்கேயோ பிச்சை நேரம் அந்த பாடிக்குள்ள வருது, அவ்வளவு டேர்ன் இருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பிச்சை பார்க்காம சூஸ் பண்றாங்களா பிளேயிங் 11 அவங்க, இல்லைன்னா வந்து அவங்க இந்த அவங்களோட ஸ்கிப்பர் ஷாஹிதி வந்து இந்த மாதிரி அவர் வந்து 17 ஓவர்ஸ் போடுறாரு, அவர் பார்ட் டைமர். ஆனா அவங்க ஒரு பார்ட் டைமர் ட்ரஸ்ட் பண்ணி போறாங்களா? அதை பத்தி வாட் டு யூ திங்க்? ஐ திங்க் ஆமா, மேபி அவங்க குவைஸ் அஹமத் அவங்க டீம்ல இருக்காரு லெக் ஸ்பின்னர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பார்ட் ஆஃப் மெனி குளோபல் லீக்ஸ் ஆக்சுவலி, குவைஸ் அஹமத் லெக் ஸ்பின்னர். ஸோ மேபி அவருக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். பட் நான் வந்து பெருசா ஆப்கானிஸ்தானை ஐ ஒன்ட் பி ரியலி கிரிட்டிக்கல் மல்லு. ஏன்னு கேட்டீங்கன்னா, see talking about Afghanistan, அவங்க வந்து they are obviously ஒரு நியூ டீம் into the test setup அப்படிங்கிறப்போ அவங்க வந்து they also டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து they have very limited number of experienced players அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், குர்பாஸ் இருக்காரு, உங்களுக்கு வந்து அஸ்மத்துல்லா ஷஹீத் இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர் சைகுல்லா அத்தல் அவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தே ஹேவ் வெரி அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 6 wickets எடுத்தாரு, ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் ஹிஸ் நேம், அவர் சூப்பரா போட்டாரு. முகமது சலீம் சூப்பரா போட்டாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும்ல. ஸோ ஐ திங்க் அதனாலதான் வந்து ஐ ஒன்ட் பி ரியலி கிரிட்டிக்கல். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேட்டிங் அப்ளை பண்ணி ஆடி இருக்கலாம். நான் எப்படி வச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஃபாலோ ஆன தடுக்கிற அளவுக்கு அவங்க ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் வந்து ஐ திங்க் மேபி அவங்க ஒரு ஃபாலோ ஆன தடுத்திருந்தாங்கன்னா மேபி இந்தியாவை நீங்க ஒரு செஷன்ல 2 செஷன் பேட்டிங் நீங்க கொடுக்கலாம்ல. சரி, அங்கதானே வந்து ஒரு மேட்சை திருப்பக்கூடிய ஒரு சினாரியோ வர்றதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டே நீங்க எடுத்துட்டு போகலாம்ல. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெயிக்கிறீங்க இல்ல அப்படிங்கிறது செகண்டரி, இன்னும் கூட கொஞ்சம் ஃபைட் கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, ஐ மீன் தே ஆர் டெஃபினெட்லி ஒரு பில்டிங் டெஸ்டினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும்ல. ஸோ தே கேன் இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் தான். அண்ட் மூவிங் அஹெட் they'll definitely do well அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பேட்டிங் நீங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பேட்டிங் ஸ்கில் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி இந்தியன் மானவ் சுத்தார் போடுறாரு, அவர் வந்து காத்துல வந்து தூக்கி ஃபிளைட் பண்ணி போடுறாரு, பால் வந்து விக்கெட் டேர்ன் ஆகி வருது. அதை போய் அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் டே மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க. அவங்க போய் ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ட்ரை பண்ணி பால் பவுன்ஸும் ஆகல, பேட்டு கடையில போய் போல்ட் ஆகிறாங்க. அது என்ன ஜட்மெண்ட்னு புரியல. அண்ட் அப்படியே வந்து ஆனா இந்த மாதிரி விக்கெட்ல எப்படி பேட்டிங் ஆகணும்னு ரஹமத் ஷா வந்து காட்டினார் பாத்தீங்களா. வந்து அப்படின்ற கீழே வரைக்கும் போய் ஆடுறாரு. ஆனா பாக்கி இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து அவர் பார்த்து கூட பிளே பண்ணாம பாக்கி எல்லாரும் வந்து தோன்ற ஷாட் ஆடுறாங்க. அதை பத்தி வாட் டு யூ திங்க், அவங்களோட அப்ளிகேஷன் பத்தி? அதான் ஐ திங்க் அகைன் அதே பாயிண்ட் தான், இட் கம்ஸ் டவுன் டு தி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து எப்படி எடுத்துட்டு போன ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்படி வச்சுப்பேன்னா, இப்போ குர்பாஸ் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஹைலி டேலண்டட் கிரிக்கெட்டர் வரலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் பால்ல அவர் நிறைய பண்ணிருக்காரு ஃபார் ஆப்கானிஸ்தான் அண்ட் அக்ராஸ் குளோபல் லீக்ஸ். பாத்தீங்கன்னா ஹி வில் ஹீஸ் அ வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். அவரால் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். பட் ஐ திங்க் அவர் ஹேவிங் செட் தட் அவர் வந்து ஹி ஹேஸ் டு அவர் மாதிரி ஒரு பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு KL ராகுல் மோல்ட்ல எடுத்துக்கோங்க. நான் கம்பேர் பண்ண விரும்பல, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர் அவர் என்ன பண்ணணும்னா, மேபி ஓகே நான் வந்து ஒரு 2 ஆட பார்க்கணும், கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ண பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சில ஷாட்ஸ் 2-3 ஷாட் சூப்பரா அடிச்சார் இந்த மேட்ச்ல. பாத்தீங்கன்னா ஒரு இன்சைட் அவுட்லாம் அடிச்சார் குர்பாஸ், அந்த ஷாட்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் கிராஜுவலி தே வில் வாண்ட் டு பில்ட் தி இன்னிங்ஸ். இப்போ அஸ்மத்துல்லா ஷஹீதி நமக்கு தெரியும்,
ஒன் டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இன் வேர்ல்ட் கப் இஸ் நாட் 2023 வேர்ல்ட் கப்ல கூட ஒரு சரியான 100 ஒன்று அடிச்சார் நினைக்கிறேன். அவர் தான் அடிச்சார் நினைக்கிறேன் ஃபார் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவோட. இஃப் மை மெமரி இஸ் ரைட். அது அவரு இல்ல, அது வந்து இப்ராஹிம் ஜாத்ரான். சாரி பட் டெஃபினெட்லி அஸ்மத்துல்லா ஷஹீரி இஸ் டெஃபினெட்லி a குட் பிளேயர். நான் ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து அவர் மாதிரி ஒரு கேப்டன் அப்படிங்கிறப்போ குர்பாஸா இருக்கட்டும், சலிகுல் அத்தலா இருக்கட்டும், ரஹமத் ஷா இருக்கட்டும், இவங்களாம் யாரெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸோ இவங்க வந்து கிராஜுவலா வந்து இஃப் தே ஸ்டார்ட் டு யூனோ கொஞ்சம் டைம் எடுத்து ஆட ஆரம்பிக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாங்க. எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே பார்டர் கவாஸ்கர் காப்பி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேப் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவை ஸ்லைட்லி வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தானே. அப்போ சேத்தேஸ்வர் புஜாரா மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்தியா ஆப்வியஸ்லி ஸ்டாண்ட் ஆஃப் கிரிக்கெட் நான் கம்பேர் பண்ணல, பட் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் சொல்றேன். பட் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு சேத்தேஸ்வர் பூஜார் என்ன பண்ணாரு, ஒரு 2 ஆட பார்த்தாரு. சுப்மன் கில் என்ன பண்ணாரு, ஒரு 2 அவரும் ஆடினாரு. சோ அது மாதிரி அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஆஃப் த கேம் ட்ரை அண்ட் யூனோ play out as much overs as possible. டைம் நிறைய ஆட பார்க்கணும். சரி அதுதான் ஐ திங்க் they'll definitely learn with experience. We can't be really critical தான் தோணுது. ரொம்ப கிரிட்டிக்கலாவும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆனா அவங்களோட போலிங் பத்தி வாட் யூ திங்க்? அந்த அந்த சலீம் வந்து இந்த மாதிரி அகேன்ஸ்ட் டீம் இந்தியா பிளேயிங் இன்சைட் இந்தியா வந்து ஒரு 5 தூக்குறது வந்து அது சும்மாலாம் அதுக்குன்னு ஒரு போலிங் போட்டு ஸ்கில் வேணும். அதுவும் அவர் அந்த விக்கெட்ல சுத்தம் பவுன்ஸ் இல்ல. ஆனா சலீமுக்கு மட்டும் ஒரு 5-6 பால் பவுன்ஸ் ஆச்சு. அந்த பவுன்ஸ் ஆற பால்ல அவரு விக்கெட் தூக்குனாரு. அண்ட் அப்புறம் அந்த ஜியா உர் ரஹ்மான் அவரு வந்து லைன் லென்த் போட்டு டம்முன்னு இடிக்கிறாரு. அவர் போட்டு 140 போட்டு இடிக்கிறாரு. அங்கேயே பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்க முதல்ல சொன்னீங்களே குர்பாஸ் வந்து இந்த மாதிரி ஒயிட் பால் சூப்பர் பிளேயர். ஆனா கமிங் டு டெஸ்ட் மேட்சஸ் வந்து நீங்க டிஃபென்ஸ் ஒழுங்கா ஆடணும். அவர் டிஃபென்ஸ் ஆடல, போய் பால் போய் டவுன் முட்டுறாரு. அவர் ஒன் டே பேட்டிங் ஆடல. அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க இன்னும் இப்பதான் வந்து புதுசா வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு நம்ம கையில போய் காய் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் பாப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி ஓடுமா இல்ல பறக்கும்னு பாப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க இப்பதான் பாக்குறாங்க போல. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆடணும்னு அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அவங்க இது அத பத்தி வாட் யூ ஃபீல்? இந்த மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி only T20 and one day தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப டெஸ்ட் மேட்ச் கூட வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணா அவங்க என்ன பண்ணணும்னு டு யூ ஃபீல் அவங்க டெஸ்ட் மேட்ச்ல? அதான் அதாவது irrespective of winning or losing இல்ல, அந்த ebbs and flows of a test match இருக்குல்ல, அத வந்து அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஐ திங்க் ஜொனத்தன் ட்ராட் அவங்க கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஜொனத்தன் ட்ராட் மாதிரி ஒருத்தர் இருந்தது தானே வச்சுக்கோங்க அந்த செட்டப்ல, he would have been slightly more useful அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் கொஞ்சம் லேக்கிங். அவங்க அதை வந்து எப்போ ஆட வந்துடும். ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் groom themselves up. ஏன்னா இப்படிதான் வந்து அவங்க 2015 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த நியூ டு த செட்டப் அப்படின்ற மாதிரி ஒரு டீமா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல 2016 T20 வேர்ல்ட் கப்ல வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2019 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆனாங்க. எஸ் அவங்க அதுல பெரிய அளவுல அவங்க பண்ணாட்டி கூட ஃப்ரம் 2021 their rise has been magnificent. ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் வந்து போய் சீரீஸ் வின் பண்ணிட்டு வருவாங்க வெஸ்ட் இண்டீஸோட. அங்கேருந்து அவங்க கிராஃப் T20 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல் வராங்க 2024ல. ஸோ 2023ல ஆல்மோஸ்ட் இஃப் நாட் ஃபார் கிளென் மேக்ஸ்வெல் அவங்க
செமிஃபைனல் ஆடி இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க டெஃபினெட்லி தே ஆர் ரைசிங் நேஷன். மேபி 5 years down the line, 6 years down the line, there'll be definitely a team to watch out for also in Test cricket. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி பிஃபோர் டெஸ்ட் மேட்ச் வந்து ரஷீத் கான ஸ்குவாட்ல சூஸ் பண்ணல. அவர் வந்து இந்த மாதிரி ஐபிஎல் வந்து எப்பதான் ஆடுறாரு, 2016-17 ஆடுறாரு. சோ அவருக்கு இந்தியா ஆடி எக்ஸ்பீரியன்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட். ரஷீத் கான் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். ரிட்டையர்ட் டெஸ்ட் கிரிக்கெட். சோ இந்த மாதிரி ரஷீத் கானோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து ஒன் டே சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி சாட்டர்டே இருந்து ஒன் டே சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது முதல் மேட்ச் வந்து தரம்சால ஆடுறாங்க, அப்புறம் செகண்ட் மேட்ச் லக்னோல ஆடுறாங்க, அப்புறம் தேர்ட் மேட்ச் வந்து சென்னையில ஆடுறாங்க. தேர்ட் மேட்சுக்கு போறீங்களா அந்த மேட்சுக்கு? தெரியல, பாக்கணும், பாத்துட்டுதான் சொல்லணும். உடனே அதான் அதை பத்தி தெரியல, போனா நல்லா இருக்கும். பட் லெட்ஸ் see, I think அது பட் டெஃபினெட்லி இட் பி a great experience போனா. ஏன்னா வந்து potentially it might be the last time maybe we see ரோஹித் சர்மா at Chepauk. சொல்ல முடியாது. விராட் கோலி அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட். அதுவே கொஞ்சம் லைட்டா மன வருத்தப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஐபிஎல் ஃபைனல்ல அவருக்கு ஆன அந்த ஆங்கிள் இன்ஜுரியின் காரணமா இஸ் பீன் ரூல்ட் அவுட். ஹாம்ஸ்ட்ரிங் ஓகே மேபி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால ஹீஸ் ரூல்ட் அவுட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா he will be only available for the England series அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் I really think that வந்து ஒரு from India perspective, definitely it is India series தான். But definitely I will say that Afghanistan ஒரு அவங்களுடைய ரீசெண்ட் டேஸ்ல ஒரு நல்ல பெஸ்ட் ஃபார்மேட்டா இருந்திருக்கு ஓடிஐ அப்படிங்கிறது. ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ டக்குன்னு அவங்க வந்து ஒரு சான்ஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஒரு மேட்ச் 2 மேட்ச் எங்கேயான ஒரு ரஷீத் கான் மாதிரி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாரு, குர்பாஸ் மாதிரி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா, they might definitely at least ஒரு 2-1 even if they want to give ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு பாப்பாங்க ஆப்கானிஸ்தான். and India won't take them lightly. அதுவுமே நம்ம கண்டிப்பா சொல்லணும். நீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானோட ஸ்குவாடு அண்ட் அப்புறம் இந்தியாவோட ஸ்குவாடு பாத்தீங்களா, இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க போலி அட்டாக் பாருங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கசன்ஃபர் வச்சிருக்காங்க ஸ்குவாடு. அவர் வந்து ஐபிஎல்ல வந்து சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முகமது நபி, அப்புறம் ரஷீத் கான், உமார் ஜாய், அப்புறம் வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் போட்ட அவர் யார்கர் சும்மா வந்து கும்முன்னு ஏத்துறாரு. அதுக்கப்புறம் ஃபரீத் மலிக் வேற வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வேற. அவரு கொஞ்சம் விக்கெட்ல கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வேணா டெஸ்ட் மேட்ச் வேணா புதுசா இருக்காங்க. ஆனா அவங்களோட போலிங் வந்து இப்ப ஒயிட் பால்ல வந்து அவங்க போலிங் செமையா இருக்கு. அதுவும் முகமது நபி வந்து அவர் எப்ப இருந்து ஆடுறாரு. நான் வந்து ஸ்கூல் படிச்சிருந்தேன் அப்பா ஆடுறாரு, காலேஜ் படிச்சிருந்தேன் அப்பா ஆடுறாரு, இப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து காலேஜ் முடிக்க போறேன் இன்னும் ஆடுறாரு. நபியோட பையனே வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு டெபியூ பண்ணிட்டாங்க. ஆனா அவர் இன்னும் ஆடிட்டு இருக்காரு, அப்பா அவன் பையன் சேர்ந்து. ஆனா அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் அவரு அந்த ஆஃப்டர் அஸ்வின் என்ன கேட்டா வந்து பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஒயிட் பால் என்ன கேட்டா அவர் தான். அதுவும் அவர் வந்து அவரு அந்த ரிஸ்ட் வச்சு போடவர் பாருங்களா, சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாட் டு யூ திங்க் அபௌட் தி ஆப்கான் பவுலிங்? அவங்க என்ன இந்த மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ட்ரபிளா போவாங்களா? அதாவது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், ஒரு லைன்ல நான் சொல்றேன், இவங்க ஜெயிக்கணும்னா இவங்க பவுலிங் ஃபயர் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து இஸ் a டீம் வேர்
அவங்களால வந்து ஒரு 300 350 மேபி அடிக்க முடியாம இருக்கலாம் கன்சிஸ்டன்ட் பேசிஸ். பட் அவங்களால ஒரு 280 to 300 அந்த ஸ்வீட் ஸ்பாட் அவங்களால அடிக்க முடியும். ஒரு 285 290 இந்த மாதிரி அவங்களால அடிக்க முடியும். ஸோ அவங்க அதை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் தே டென் டு கெட் தட் ஸ்கோர் அண்ட் ரஷீத் கான், முகமது நபி, ஒமர் ஜாயே, உங்களுக்கு வந்து ஜியாவுர் ரஹ்மான், இவங்க எல்லாருமே பிக்சருக்கு இஃப் தே கம் இன் அண்ட் இஃப் தே டூ வெல், it definitely they can give ஒரு அப்செட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷனா கொடுக்குறேன், டெஃபினட்டா ஒரு மேட்ச் அப்செட் பண்ணிடுவாங்க இந்தியாவுன்னு எனக்கு தோணுது. ஆனா முதல்ல வந்து அவங்க இதுக்கு மேல ஜெயிச்சா அதுக்கு பேர் அப்செட் இல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் டே வேர்ல்ட் கப்ல கிளென் மேக்ஸ் ஆடலைன்னா ஆஸ்திரேலியாவே போட்டிருப்பாங்க. இங்கிலாந்து வின் பண்ணாங்க, ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்ல, இஃப் ஐம் நாட் ராங். ஆமா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிட்டாங்க. ஆமா, சோ அதனால இட்ஸ் நாட் an upset, பட் நான் சொல்றது வந்து மேபி இந்தியன் டீம் கிட்ட மேபி அது ஒரு அப்செட்டா இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு மேட்ச் ஷூரா ஆப்கானிஸ்தான் இஸ் கோயிங் டு வின் அப்படிங்கிறது. இந்தியா சீரிஸ் ஜெயிச்சாலும் மேபி ஒரு 2-1 ரிசல்ட்டோட தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் அவங்க ஆடுற சென்னை அண்ட் லக்னோலயும் பால் அவ்வளவா டர்ன் ஆகாது. இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின்னர்ஸ் தான். சோ அத பத்தி ஃபாஸ்ட் பவுலிங் அவ்வளவா இல்ல, வெறும் ஒமார் சாயே வச்சிருக்காங்க. ஆமா, பட் ஐ திங்க் சென்னையில we are seeing ஒரு சடன் சேஞ்ச் இல்ல. இப்போ நல்ல பேட்டிங் கிட்ட இருக்கு, பட் உங்களுக்கு வந்து அவங்க எந்த பிச் கொடுக்க போறாங்கன்னு தெரியல, அதுவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் கமிங் ஆஃப்டர் லாங் ஐபிஎல் சீசன்ல, அதுவே நம்ம பார்க்கணும். விக்கெட்ஸ் வில் பி யூஸ்ட் அப், விக்கெட்ஸ்ல அந்த வேரண்டர் இருக்கும். பட் ஆப்வியஸ்லி பிச் மாத்தி தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 month இருக்குமா, 1 month ஆஃப் க்ளோஸ் டு 1 month ஆஃப் நோ கிரிக்கெட் வச்சுக்கோங்க சேப்பாக்ல. அதை தாண்டியுமே ஐ திங்க் அவங்க வந்து வாட் தே வில் திங்க் இஸ் ஓகே, மேபி மிடில் ஓவர்ஸ்ல சம்மர்ல வேற இருக்கும்ல, சோ என்ன ஆகும்னா ரஃப் மேபி அந்த கிராக் எல்லாம் வில் டென் டு எக்ஸ்பேண்ட் மேபி சம்டைம்ஸ். ஸோ அது வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் ஐ திங்க் இன்னுமே சேப்பாக்லயும் லக்னோலயும் தே வில் ஃபேன்சி தெம்செல்வ்ஸ் ஆப்கானிஸ்தான். ஏன்னா நீங்க மறக்க வேண்டாம், ஒன் ஆஃப் த கேம்ஸ் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் வேர்ல்ட் கப்ல இதே டெம்ப்ளேட்ல தான் போய் அவங்க 280 கிட்ட அடிச்சு அவங்க வின் பண்ணாங்க அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். சோ அவங்க அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் உள்ள வந்து ஒரு 280 to 300 அடிச்சுட்டு சுப்மன் கில், ரோஹித் சர்மா சீக்கிரம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சான்ஸ் பார்க்கலாம். ஒரு டாப் 3 சீக்கிரம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டிப்பா they will want to get into the game. சரி, நீங்க முதல்ல இப்ப டாப் 3 சொன்னீங்களா, டாப் 3 யார்? இப்ப கோலி வேற இல்ல, சோ கோலிக்கு பதிலா ஜெய்ஸ்வால் சூஸ் பண்ணிருக்காங்க. ஜெய்ஸ்வால் பதிலா என்ன கேட்டா கெய்க்வாட் போயிருக்கலாம். நான் அவரோட இப்ப வந்து அவரோட லிஸ்டே ஸ்டாட்ஸ் சொல்றேன், நீங்களே பாருங்க. ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி 51 வச்சிருக்காரு ஆவரேஜா. கெய்க்வாட் வந்து 60 வச்சிருக்காரு, அதுல 21 செஞ்சுரிஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சோ கெய்க்வாட் இந்த மாதிரி அவர் ஒன் டேலயும் இந்த மாதிரி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ராய்பூர்ல கோலி வந்து சூப்பரா மேட்ச் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதுவும் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவர் ஸ்கோர் பண்றாருன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி என்ன கேட்டா அவரை போட்டுக்கலாம் நம்பர் 3ல. அவரு பேர் ஜெய்ஸ்வால் எகேன் வந்தாரு ஸ்குவாட்ல. வாட் டு யூ திங்க் அபௌட் இட்? அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது, டெஃபினெட்லி கெய்க்வாட் ஆப்ஷன். ஐ திங்க் தே குட் ஹவ் கான் ஃபார் கெய்க்வாட், பட் இட் வில் பி டூ ஹார்ஷ் டு டிராப் ஜெய்ஸ்வால் மல்லு. ஏன்னா இவங்க இப்படி கூட யோசிக்கலாம்ல. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், விராட் கோலி இடத்துல ஸ்ட்ரெயிட் அவே கெய்க்வாட் ஆடுற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் இவங்க இப்படி யோசிக்கலாம்ல, இப்ப சப்போஸ் 2027 அப்புறம், தட் இஸ் வேர்ல்ட் கப்க்கு அப்புறம், சப்போஸ் லெட்ஸ் டே வந்து
ஒரு இந்தியன் டீம்ல கண்டிப்பா அந்த வேக்யூம் இருக்கும்ல, நம்பர் 3 ஸ்பாட் வேக்யூம் இருக்கும். அப்படிங்கிறப்ப மேபி இவங்க இப்படி கூட யோசிக்கலாம்ல, ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், இஷான் கிஷன், இந்த மாதிரி கில் நம்பர் 3 கூட ஆடலாம்ல. அது கூட நான் ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்புறமே என் மைண்ட் அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. மேபி அவங்க அப்படி யோசிக்கிறாங்களோ, ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன், நம்பர் 3 கில்லு, நம்பர் 4ல பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் மேபி. ஏன்னா கம்பீர் வந்து பாருங்க எப்பவுமே இந்த மாதிரி டைனமிக்கா யோசிப்பாரு, கொஞ்சம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல கூட யோசிக்கக்கூடிய ஒரு கோச் நம்ம பார்த்திருக்கோம் இந்த பாஸ். ஸோ ஐ திங்க் அது அப்படி கூட அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீங்க வந்து கிஷான் அட் 4 போட்டீங்க, அப்பனா வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் நம்பர் 4ல வந்து அவர் வந்து சீல் பண்ணிட்டார் அந்த ஷாட்டை. நீங்க கிஷான் 4ல ஆடுறீங்கன்னா யாரு டிராப் பண்ணுவீங்க? ஸ்ரேயஸ் ஐயர் ஆடலாம். இல்ல டிராப் பண்ண வேணாம், ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுங்க 4ல, பிரச்சனையே இல்ல. ஸ்ரேயஸ் ஐயர் 4 ஆடிட்டு நீங்க 5 இஷான் கிஷன் மேபி ரோல் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி யோசிக்கலாம். இல்ல ஜெய்ஸ்வாலே 11ல ஆடாம ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், நம்ம 3 இஷான் கிஷன் ஆடிடுங்க ஸ்ட்ரெயிட் அவே T20 மாதிரி, அதுவும் பண்ணலாம். See, it is all flexibility தானே. And also Mallu too good to play at that spot. Mallu, definitely I think, see, Gill can be a potential number 3 for India. He's proved it in 1 day. And also being a captain, அவர் வந்து ஓப்பனிங்ல இருந்து இறங்குவாரான்னு தெரியல. நான் சொல்றது ரெண்டுமே பண்ணலாம். ஒன்னு ரோஹித் சர்மா, உங்களுக்கு வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், இல்லையா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், நம்பர் 3ல கிஷான், நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், இப்படி கூட ஆடலாம். சரி, இப்ப வந்து நீங்க வந்து கிஷான் அட் 3ன்னு சொன்னீங்க. சோ அப்புறம் கீப்பர் யாரு? கேஎல் ராகுல் அட் 5ஆ? ஓ, இது வேற இருக்கா? ஆமா ஆமா, அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது 2 ஆப்ஷன், பட் த மோஸ்ட் வைபிள் ஆப்ஷன் நீங்க சொன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற டீம் காம்பினேஷனா இவர் இடத்துல, அதாவது விராட் கோலி இடத்துல இஷான் கிஷன் ஆடுங்க. மற்றபடி 11 will be சேம். ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி மேபி ஆட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க அந்த இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா வர போட்டிருக்காரு ஐபிஎல்ல. சோ நீங்க வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி சொல்ல முடியாது நீங்க அவரை வந்து வேர்ல்ட் கப் கூட ஒரு ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பா கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா போன வேர்ல்ட் கப் ஹர்திக் பாண்டியா இல்லாததானே இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய லாஸா இருந்தது வேர்ல்ட் கப் ஃபைனல். சோ மேபி அவங்க அப்படி கூட யோசிக்கலாம்ல. இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரி அப்படின்னா ஒரு பேக்கப்பா மேபி நிதிஷ் ரெட்டியை கூட கூட்டு போகலாம். சோ ஐ திங்க் they'll definitely give a chance. அண்ட் ஆல்சோ மறக்க வேண்டாம், ஒரு சூப்பர் நாக் ஆடினாரு விராட் கோலியோட சேர்ந்து அந்த நியூசிலாந்து லாஸ்ட் ஒன் டேல. ஆமா, அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை பிளே பண்ணுவீங்கன்னு. ஆனா அதுக்கு சோ அவர் வந்து அவர் கூட செலக்ஷன் ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜடேஜா ரெஸ்ட் பண்றீங்க, பும்ராவையும் ரெஸ்ட் பண்றீங்கன்னா ஜடேஜாக்கு பதில அவங்க அக்ஷர் பட்டேல் தானே போயிருக்கணும். அவங்க ஏன் அக்ஷர் பட்டேல் போகாம சம்மதம் ஹர்ஷ் வந்தாரு. ஆனா அவரும் இந்த மாதிரி வந்து எக்கனாமி 5 வச்சிருக்காரு. 5 இஸ் நாட் சோ குட்னு சொன்னா அதுக்காக சோ பேடும் இல்ல, ஆவரேஜ் தான். ஆனா அக்ஷர் பட்டேல் வந்து இந்த மாதிரி 1 டே வந்து இந்த மாதிரி முன்னாடியே ஆடி இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க நேரா அக்ஷர் பட்டேல் தானே போயிருக்கணும். எங்கேருந்து வந்தா ஹர்ஷ் துபே? அதை பத்தி வாட் டு யூ திங்க்? இல்ல, they are rested. I don't think they are dropped. Straight away உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணா I don't think they are dropped. They are rested. So அதனால மேபி ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ஐ திங்க் they maybe okay IPL fresh out of IPL வராங்க, ஒரு ரெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் பண்ணிருப்பாங்களே தவிர I don't think this is drop பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். It is ஆப்கானிஸ்தான் சீரிஸ் ஓகே, ரெஸ்ட் கொடுக்கலாம் பும்ராக்கு, ஜடேஜாக்கு, அக்ஷர் பட்டேலுக்கெல்லாம். பட் டெஃபினெட்லி they are not off the radar. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க குருணால் பாண்டியா போயிருக்கலாமா? அவர் வந்து லெஃப்ட் ஏல வந்து அவர் வந்து சும்மாலாம் போடல, அவர் வந்து அவரு 5 கிளம்பி வச்சிருக்காரு. ஆனா அலாங் வித் பேட் வந்து அவரு க்ளோஸ் டு 3000 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சோ வந்து அவர் பேட்டிங் ஆடுவாரு. நீங்க ஜஸ்ட் மேட்ச் நீங்க வந்து
நம்பர் 7 நிதிஷ், நம்பர் 8 வந்து வாஷிங், அப்புறம் 9 4. 9 வரைக்கும் பேட்டிங் லுக் சாலிட் ஆயிடும். 9 பேட்ஸ்மேன் ஆயிடும். சோ நீங்க அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். இப்ப வந்து நீங்க வந்து நம்பர் 9ல வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மிஸ் பண்றீங்க. சோ நீங்க இந்த மாதிரி செலக்டரா போயிருந்தீங்கன்னா நீங்க அங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதாவது எனக்கு குருணால் பாண்டியா கஷ்டம் இல்லை, நான் ஓப்பனாவே சொல்றேன் பாரு. ஏன்னா குருணால் பாண்டியா, ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் தேர் லுக்கிங் அட் குருணால் பாண்டியா. 2 IPL சூப்பரா பண்ணிருக்காரு குருணால் பாண்டியா, அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. 2 ஆமா, டொமஸ்டிக்லயும் பரோடா இஸ் பீன் பிரில்லியன்ட். பட் இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் திங்கிங் அபவுட் ஹிம் அட் திஸ் மொமெண்ட். ஏன்னா அவருமே இஸ் பியாண்ட் 34 கிட்ட நினைக்கிறேன் அவருமே. சோ அதனால இன்ஃபேக்ட் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அவரு. சோ மேபி அந்த ஒரு கன்சர்னை வச்சு மைண்ட்ல அப்படி பார்த்தா, நீங்க அப்படி பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இருக்கணும். ஹி ஷுட் பி இன் கன்டென்ஷன் டு பிளே தி 2027. நம்ம இது எல்லாமே பேசலாம். பட் இருந்தாலும் கம்மிங் டு த ரியாலிட்டி, அவங்க எப்படி நீங்க சொன்ன அந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் அர்ஷித் ராணா வில் பி தேர்ல. அர்ஷித் ராணா அவங்க ஒரு பேட்டர் கம் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா தானே பாக்குறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்மே நல்லா பண்ணிருக்காரு அர்ஷித் ராணா. டிஸ்பைட் ஆல் கிரிட்டிசிசம்ஸ் வந்து he has delivered. நம்ம அதையுமே வந்து ஐ திங்க் at one point we have to give credit where it's due. நல்லா பண்ணிருக்காரு அர்ஷித் ராணா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயுமே. சோ ஐ திங்க் அவங்க அர்ஷித் ராணா மைண்ட்ல வச்சிருக்காங்க. சோ ஐ திங்க் டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஒன் ஆஃப் சீரீஸ் தான். அர்ஜுபே வந்து ஒரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ்க்கும் சரி, அது இல்லாம பாத்தீங்கன்னா அவரோட IPL பர்ஃபார்மன்ஸஸ்க்கும் சரி. ஸோ அர்ஜுபே ஹஸ் பீன் ரிவார்டட் ஃபார் தட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டெஃபினெட்லி ஸோ உங்களுக்கு பாருங்க, அக்சர் பட்டேல், ஜடேஜா ஆடிடுவார் 11ல, அக்சர் பட்டேல் பேக்கப்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஆர் ராதர் அவங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில பண்ண மாதிரி. ஆனா இப்ப ஷேசர் வந்துட்டதுனால அவங்க அந்த நம்பர் 5 இது பண்ண வேணாம், நம்பர் 4 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க அக்சர் பட்டேல் வச்சு. சோ மேபி எப்படி யோசிப்பாங்கன்னா, அக்சர் பட்டேல் பேக்கப், ரவீந்திர ஜடேஜா, பும்ரா, அர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் ஆடினார்னா குல்தீப் யாதவ். சோ இது இந்த மாதிரி அவர் வந்து பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். அண்ட் இப்ப வந்து நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்ப ஸ்குவாட்ல வந்து வெறும் வந்து இந்த மாதிரி சர்டினிட்டின்னு சொல்றது வந்து ஒரே ஒரு ஃபாஸ்ட் பால் தான் ஹர்ஷ்தீப் சிங்கை தான் சொல்ல முடியும். ஆனா அவருக்கும் வந்து இந்த மாதிரி IPL வந்து ரொம்ப பேடாலாம் போலாம், ஆனா அதுக்காக மாடரேட் தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு இன்னும் ஆனா பால் வந்து 2 பக்கமும் வந்து ஊஞ்சற மாதிரி ஆட்டுறாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த மாதிரி நான் போய் பண்றேன் இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காரு. சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு வந்து அதுக்கு பதிலா அவங்க வந்து மோசின் கான ட்ரை பண்ணிருக்கலாமா? அவரும் IPL வச்சு நோன்றாரு மோசின் கான். அவரு ஒரு டாலா இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. நம்ம வந்து ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அப்புறம் வந்து எந்த ஃபாஸ்ட் பவுலருமே ஒரு சான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. அதை பத்தி வாட் யூ திங்க் அபவுட் ஹர்ஷ்தீப் சிங்? இல்ல இப்போ ஹர்ஷ்தீப் சிங் அவங்க ஏன் ஆடி இருக்காங்க தெரியுமா? என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஐ திங்க் ஹர்தீப் சிங் ரொம்ப பவுலிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பரார், சிராஜ் இருக்காருன்னு நினைக்கிறேன்ல. சோ அதனால உங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா will automatically become the third fast bowler. ஹர்திக் பாண்டியா ஆட்டோமேட்டிக் தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுவாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட நீங்க வேணா ஒரு 4 ஓவர் நீங்க எடுத்துக்கலாம். சோ அதனால ஐ திங்க் எப்படி இருக்கும்னா, ஒன் ஆஃப் குர்னூர் பரார் ஆர் பிரின்ஸ் யாதவ் இவங்க 2 பேருமே ரிலேட்டிவ்லி நியூங்கிறதுனால ஹர்தீப் சிங் வில் பி லீடிங் தி அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். வில் பி லீடிங் தி ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். மேபி அலாங் வித் ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் கூட வில் பி லீடிங் தி அட்டாக். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 15 ஓவர் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஹர்திக் பாண்டியா சேர்ந்து வந்துடும். So I think இது வந்து this move is definitely welcome தான் நான் சொல்லுவேன். ஹர்தீப் சிங் ஆனது காரணம்னா ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் இடப்ப இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஹர்தீப் சிங் ஆடி இருக்காங்க. டு ஆன்சர் யுவர் क्वेश्चन. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் இப்போ உங்களை ஒரு பிக்ஸ்ல போடுறேன். நீங்க வந்து இப்போ வந்து செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கணும், யாரு சூஸ் பண்ணீங்க? பிரின்ஸ் யாதவா, பிரசித் கிருஷ்ணாவா, குர்னூர் பராரா? அண்ட் அப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்து முழு IPL ஆடினாரு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் வர
பிளே பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்க அவரு கூட ரெஸ்டே கொடுக்கல. சோ வந்து நீங்க யார் எடுப்பீங்க செகண்ட் ஃபாஸ்ட் போலரா? நான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இஃப் ஐ வாஸ் இன் கௌதம் கம்பீர் ஷூஸ் நான் எப்படி யோசிப்பேன்னா, மேபி நீங்க சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணாக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவரு இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு, ஃபுல் ஐபிஎல் ஆடி இருக்காரு, கிட்டத்தட்ட 16-17 மேட்ச் ஆடி இருக்காரு பிரசித் கிருஷ்ணா ஐபிஎல். ஸோ அதனால ஐ திங்க் டெஃபினெட்லி he will also be he maybe could be given rest. ஒரு கேம் 2 கேம் ஆடிட்டு, பட் ஐ வுட் ப்ரிஃபர் பிரசித் கிருஷ்ணா தான் முல்லு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன் வெரி விச் கேஸ் இப்போ வந்து சப்போஸ் வந்து 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்ட் மேட்ச்க்கான ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா மேபி தென் ட்ரை அண்ட் பிளே சம்மன் லைக் குர்னூர் பரார். இன் கேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா, ஐ வில் டெஃபினெட்லி பிளே பிரசித் கிருஷ்ணா ஸ்ட்ரைட் அவே 2 கேம். மேபி நான் எப்படி when will I think about resting பிரசித் கிருஷ்ணானா, இன் கேஸ் ஆஃப் இந்தியா வினிங் சீரீஸ் early ஒரு 2-0 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மேபி நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ரொவைடட் சவுத் ஆப்பிரிக்கால he will get a good amount of bounce பிரசித் கிருஷ்ணா for the World Cup. So அதனால he will be a part of my plan. I think I'll still play பிரசித் கிருஷ்ணா. ஆனா முதல்ல வந்து சப்போஸ் வந்து அவங்க வந்து இப்ப பிரசித் கிருஷ்ணாவை பிளே பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்ப போய் ஒன் டே சீரீஸ் பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்ரீலங்கால போய் டெஸ்ட் மேட்ச் ஆடணும், அப்புறம் அவங்க நியூசிலாந்து போகணும். அங்கதான் அவர் வந்து அங்கதான் அவர் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா ஆடணும். அவருக்கு இங்க வந்து இந்த மாதிரி ஐபிஎல் ஆடிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வந்து அவரோட அவரும் ஆனா அவ்வளோ ஃபிட்டான பிளேயர்லாம் இல்ல. எங்கேயாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சுக்கு நீ இல்லாம போயிடுமே. சோ அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் சிப் அண்ட் சேஞ்ச் பண்ணிருக்கலாமா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டீம்ல வந்து இப்ப வந்து இந்த மாதிரி அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி வாட் யூ திங்க்? இல்ல இது லைக் ரொட்டேஷன் பாலிசி தானே. வேர்ல்ட் கப் கமிங் இன், குர்னூர் பரார் மேல ஐ திங்க் தே ஹேவ் குட் கான்ஃபிடன்ஸ். அதனால தான் வந்து குர்னூர் பரார் மேல அவங்க வந்து ஐ திங்க் 2 ஸ்குவாட்லயுமே இருக்காருல்ல, ஒரு T20லயும் இருக்காரு, ஐ மீன் சாரி டெஸ்ட்லயும் இருக்காரு, ஒன் டேலயும் இருக்காரு. So in fact he is with Shubman Gill at Gujarat Titans also, குர்னூர் பரார். அதனால ஐ திங்க் ஏதோ ஒன்னு ஸ்பாட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாவே. அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் அவர் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் கொடுத்து அவர் நல்லா பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், he will also get into the mix. So let's wait and see. But பிரசித் கிருஷ்ணா ஆடுவாருங்க because in the Indian team they are backing him. Sometimes நம்ம சொல்லலாம் அவர் கொஞ்சம் he is not really economical அப்படின்னு நம்ம சொன்னாலும் at times he has that bounce factor இல்ல, and wicket taking ability இருக்கு அவர்கிட்ட. சோ அதனால அந்த விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கிறாரு, நான் அப்படி சொல்றேன். சோ இட் வில் பி ரியலி he will play தான் தோணுது. மேபி இப்போ உங்களுக்கு பும்ரா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நியூசிலாண்ட்லயோ ஸ்ரீலங்காலயோ, மேபி தென் ஆல்சோ யூ கேன் ரீப்ளேஸ் ஹிம். ஸோ அது வந்து அவங்க மைண்ட்ல எப்படி யோசிப்பாங்களா அப்படின்னு தெரியல. மேபி சீரீஸ் ஏர்லியா வின் பண்ணிட்டாங்கன்னா தே வில் ட்ரை அண்ட் மேபி ரெஸ்ட் பிரசித் கிருஷ்ணா. அவங்க ஏன் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பிட்வீன் பிரின்ஸ் யாதவ் அண்ட் குர்னூர் பரார்ல நீங்க பராரை தான் சூஸ் பண்ணீங்க? why not பிரின்ஸ் யாதவ்? லிஸ்டேல வந்து பிரின்ஸ் யாதவ் has a better economy. அதை பத்தி what do you think? இல்ல ஆடலாம். see பிரின்ஸ் யாதவ் ஆடலாம். I am not ruling on பிரின்ஸ் யாதவ். ஆமா ஃபார்ம்ல வராது. பேக் எண்ட் கேன் போல் டெத் போலிங் அவரால் போட முடியும். 45 to 50லயே நீங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் கொடுக்கலாம். அவர் அவ்வளோ நல்லா டெத் போலரா இருந்திருக்காரு ஃபார் லக்னோ இந்த ஐபிஎல். சோ அதனால அவரையுமே அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா லக்னோ நிறைய ஆடி இருக்காரு த்ரூ தி கோர்ஸ் ஆஃப் தி ஐபிஎல் அப்படின்னு சொல்லி லக்னோ கேம்ல கூட அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கலாம். பட் டெஃபினெட்லி ஏன்னா நான் ஏன் பரார் பக்கம் நான் சொல்றேன்னா, இவங்க வந்து கான்பிடண்டா வந்து இதுல எடுத்திருக்காங்க, டெஸ்ட் டீம்ல, ஒன் டே டீம்ல, ஜிடில வேற இருக்காரு, அங்க கில் தான் கேப்டன் அப்படிங்கறதுனால மேபி he could have seen something with குர்னூர் பரார். அதனாலதான் நான் சொல்றேன் தவிர if they play பிரின்ஸ் யாதவ் well and good தான். ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து அவங்க வந்து செகண்ட் ஸ்பின்னரா யாரு போவாங்க? வாஷியா, ஹர்ஷ் துபேவா?
Washi can bat, Azube also can bat, but I think since Washi is a proven commodity, I might go with Washington Sundar. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அவரை வந்து பெருசா போலிங் யூஸே பண்ணல. அவங்க வந்து அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து அவங்க அதுக்கு பதில் வந்து செகண்ட் ஸ்பின்னர் வந்து ஹர்ஷ் டூபேக்கு போலாமா? மைண்ட் யூ தட் வாஷிங்டன் சுந்தரும் இந்த மாதிரி முழு ஐபிஎல் ஆடினாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு. அவரும் இந்த மாதிரி ஸ்ரீலங்கால போய் அவர் போலிங் போடணும். ஏன்னா அங்க வந்து கச்சாமச்சான் பால் டர்ன் ஆகும். ஸோ அங்க போய் உங்களுக்கு 4 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா தேவை. அண்ட் அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் வந்து எப்ப ஜடேஜா ரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வாஷிங்டனை வந்து நீ போய் பேட்டிங் ஆடுறான்னு அவரு மோர் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் ஆக்குறாங்க. சோ வந்து அவங்க இந்த மாதிரி அவருக்கு போவாரா, இல்லைன்னா வந்து அவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்களா? அவரும் இந்த மாதிரி பாலுக்கு டர்ன் பண்ணுவார். பிளஸ் அவர் போடுற ஆங்கிள் பாத்துருக்கீங்க நீங்க, மானவ சுத்தா மாதிரி 12 o'clock மாதிரி இருக்காது. அவர் கச்சா முச்சா பால் டர்ன் பண்ணுவாரு. ஆனா அவர் போடுறது இந்த மாதிரி கேதாச்சு அது மாதிரி கொஞ்சம் ஸ்லிங் மாதிரி போடுவாரு. சோ வந்து நீங்க யாருக்கு போவீங்க? எனக்கு இனிஷியலா இதேதான் குர்னூர் பிராரு, பிரின்ஸ் யாதவ்லாம் சொன்ன மாதிரிதான். இனிஷியலா வந்து நீங்க யூ பிளே வாஷி. சப்போஸ் அவங்க இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாஷிங்டன் ஆடிட்டாங்க அப்படின்னா, 2 மேட்ச்க்கு அடுத்து 3rd கேம்ல ராதர் இஃப் இந்தியா வின் ஆகலையா அவங்களுக்கு மேபி நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, மேபி ஹர்ஷ் டூபே அப்படின்னு நான் மேபி ஐ வில் திங்க் இன் தட் மேனர். பட் we have to wait and see how கௌதம் கம்பீர் அண்ட் கோ டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அண்ட் அப்படியே இப்போ வந்து உங்களோட பிளே லெவல் சொல்லுங்க ஃபார் டீம் இந்தியா அண்ட் டீம் ஆப்கானிஸ்தானோட பிளே லெவல் சொல்லுங்க பார்ப்போம். சாரி, வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சாரி, இந்த மாதிரி பிளே லெவல் சொல்லுங்க, உங்களோட பிளே லெவல் ஃபார் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஹலோ, ஆன் பண்ணு. So India பாத்தீங்கன்னா in my opinion they will go ahead with maybe நான் எப்படி யோசிப்பேன்னா சுப்மன் கில், ரோஹித் சர்மா, மேபி நம்பர் 3ல இஷான் கிஷன், ஆர் நான் சொன்ன அந்த இன்னொரு ஆப்ஷன் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில். இது ஒன் ஆஃப் ஜெய்ஸ்வால் ஆர் இஷான் கிஷன் ஆனாங்கன்னா that will be useful. So அது இல்லாம கேட்டீங்கன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி. அண்ட் மை 4 bowlers will be ஹர்தீப் சிங் கண்டிப்பா ஆடுவாரு, குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஆடுவாரு. உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவங்க வாஷிங்டன் சுந்தர் ஸ்லாஷ் ஹர்ஷ் டூபே அது எப்படி போறாங்களோ அந்த ஒரு ஸ்பின்னர். ஸோ அது வந்து உங்களுடைய இந்தியா லெவல். நான் இப்போ வந்து என்னோட டீம் ஓப்பனர்ஸோட பிளே லெவல் சொல்றேன். ஓப்பனர்ஸ் வந்து இப்ராஹிம் சாத்ரான் அண்ட் குர்பாஸ். 2 பேர் கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டு வருவாங்க, பீடாக் சொல்ற மாதிரி. அந்த மாதிரி பேட்டிங் ஆடுவார். அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபில ஜத்ரான் வந்து அவர்தான் இந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தாரு. இந்த மாதிரி பாக்கி ஆடின எல்லா டீம்ஸ்ல ஓபனர்ஸ் வந்து அவர் தான் பெஸ்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் 3 வந்து செதிகுல் அட்டல், அவரும் அந்த கிளாஸா பிளே பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் 4 ரெமல் ஷா, அவரு வந்து அவருக்கு டிஃபென்ஸ் ஆடவும் தெரியும். பிளஸ் அவரும் இந்த மாதிரி பால போய் ஓங்க மாட்டாரு குர்பாஸ் மாதிரி. அவரு சாய் சுரேஷ் மாதிரி பால போய் கேப்ஸ் பார்த்து டைரக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ஷாஹிதி அட் 5, அப்புறம் நம்பர் 6 உமார் சாய், நம்பர் 7ல வந்து நபி, நம்பர் 8ல ரஷித் கான், நம்பர் 9ல கசன்ஃபர், அண்ட் 10ல வந்து அந்த ஜியாவுர் ரஹ்மான், அப்புறம் நம்பர் 11 வந்து ஃபரீத் மலிக். அவங்களுக்கு இந்த அட்டாக்ல வந்து ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் இல்ல, அவங்க நூர் அஹமத வந்து பிக் பண்ணல. அவர் மட்டும் ஸ்குவாட்ல பிக் பண்ணியிருந்தாங்கன்னா கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா டைப் ஆஃப் போலிங்கும் அவங்க இந்த மாதிரி பிளேயிங் லெவல் வச்சிருப்பாங்க. இப்போ வாட் இஸ் எட்ஜ், இந்த மாதிரி யாரு வந்து இந்த மாதிரி சீரீஸ் ஜெயிப்பாங்க?
அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்தியா வில் வின் த சீரீஸ் 2-1 அண்ட் ஆப்கானிஸ்தான் வில் டெஃபினெட்லி கிவ் அ குட் ஃபைட் இன் த சீரீஸ். க்ளோஸா போய் மேபி ஒரு 2 மேட்ச் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஐ திங்க் இந்தியா வில் வின் த சீரீஸ் 2-1 அண்ட் டெஃபினெட்லி ஆப்கானிஸ்தான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தெம் டு வின் ஒன் கேம். டெஃபினட்டா வின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் அதேதான் எனக்கும். ஆனா அவங்க வந்து இது மாதிரி ஆனா எனக்கு கேட்டா அவங்க வந்து தரம்சாலால வந்து இந்தியாவை அவுட் பிளே கூட பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அங்க பால் லிட்டரலா ஊஞ்சல் மாதிரி ஆடுது. அங்க வந்து இந்த மாதிரி ஜியாவுர் ரஹ்மான், அப்புறம் ஃபரீத் மலிக், உமர் வந்து அவங்க வந்து லிட்டரலா டீம் இந்தியாவோட பேட்டிங் வந்து நமக்கு வந்து பேட்டிங் பார்க்கதான் வந்து இந்த மாதிரி 9 பேருக்கு இருக்கு. ஆனா பால் கொஞ்சம் ஐயர் மட்டும் தான் ஸ்விங்க சூப்பரா ஆடுவாரு. பாக்கி எல்லாருக்கும் அந்த இந்த மாதிரி கார்ட் பேட் ஆகிற வீக்னஸ் எல்லாருக்கும் இருக்கு. மொத்த டீம் அது ஒரு வீக்னஸ் இருக்கு. யாருமே பேக் ஃபுட்ல போய் ஆடுற பிளேயர் வந்து சாரி அவரே மறந்துட்டேன். சோ 2 அப்பனா பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா வந்து டீம் இந்தியா பேக் ஃபுட்ல போயிடும். அதுக்கப்புறம் சேப்பாக்க வந்து கண்டிப்பா பாட்டாவாதான் போட போறாங்க. அங்க வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தோக்கடிச்சாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி லக்னோலயும் தரம்சால வந்து மேட்ச் செம்ம டஃபா போகும். சோ இது மாதிரி எல்லாரும் அதான் சொல்றாங்க. இந்தியா டு ஆப்கானிஸ்தான். பட் ஆனா இந்தியாவுக்கு ஐ ரியலி ஃபீல் சென்னை அண்ட் லக்னோல தான் வந்து, ஏன்னா சென்னையில அந்த ஃபார்முலா தெரியும் ஆப்கானிஸ்தானுக்கு. அதனால அவங்க சென்னையில கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஒரு வின்னிச்சு மேபி சென்னையில கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எப்படி ஆடணும் சென்னை கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு. அண்ட் லக்னோலயுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. ஸோ பெஸ்ட் சான்ஸ் ஃபார் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நம்ம பேசணும்னா சென்னை அண்ட் லக்னோ. பட் ஐ ஸ்டில் திங்க் இந்தியா a better team compared to Afghanistan definitely on any day. So now I think India will edge the series 2-1. அண்ட் அப்படியே இப்ப வேற வந்து உமன்ஸ் வேர்ல்ட் கப் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல வேற போன வேர்ல்ட் கப் வேற நம்ம தான் வேற அடிச்சோம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கா வந்து போய் ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிச்சோம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் போய் டைட்டில் போய் அடிப்போம். கண்டிப்பா, அதாவது டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன், ஜெயிக்கலாம் மேபி சான்ஸ் இருக்கு. பட் என்ன பர்சனலா கேட்டீங்கனால டெஃபினட்டா சான்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன் பிரீத் கௌர், உங்களுக்கு ரேணுகா சிங் தாக்கூர் will be very useful. அங்க நந்தினி சர்மா நினைக்கிறேன் அவங்களையும் கூப்பிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் டெபியூயிங் ஃபார் இந்தியா இன் T20 or rather இதுக்கு முன்னாடி few games ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரிச்சா கோஷ் ஒன் டே வேர்ல்ட் கப் ஆனாங்க. ரிச்சா கோஷ் வந்து is a dangerous hitter. But still I think இந்தியாவுக்கு வந்து இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் மேபி they will go all the way அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலாந்துல வந்து அவங்க ஒன் டே வேர்ல்ட் கப் ஃபைனல் போகும்போது ஜுலன் கோஸ்வாமி, ஷிகா பாண்டே இவங்க எல்லாருமே இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஸ்ரீலங்கா பாட்டில் கொஞ்சம் ஆர்சிபிக்கு இனிஷியலா நல்லா பண்ணாங்க விமென்ஸ் வேர்ல்ட் கப் விமென்ஸ் பிரீமியர் லீக்ல WPL. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேபி கொஞ்சம் அவங்க ஷீஸ் கான் பிட் பிலோ த ரேடார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்ரீலங்கா பாட்டில் அந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. மேபி ஐ திங்க் பட் கெட்டிங் இன்டு தி டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் மல்லு. டெஃபினட்டா ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அதுவும் பார்க்க சூப்பரா இருக்கும் போது அப்படியே நம்மளும் ஒன் டே சீரீஸ் ஆடுறோம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய கிரிக்கெட் இருக்கு. ஸோ வந்து எல்லாரும் போய் பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ரோஹித். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பை பை.